ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் வீக்கெண்ட் ஸ்பெஷல் மீன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். உதிரி உதிரியான மீன் பிரியாணி பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு சைடிஷ் நல்ல டேஸ்டியான தயிர் ரைத்தா, அடுத்து மென்ஸ் சட்னி, இதுவுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். அடுத்து டொமேட்டோ ஜாம், பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அடுத்து ஆனியன் சலாட். இந்த சலாடை வச்சு ஒரு பிளேட் பிரியாணியும் உடனடியாக சாப்பிட்றலாம். அடுத்து தென்னிந்திய சமையலில் இடம்பெறும் பப்படம். மீன் பிரியாணி பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குல்ல. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் தான் போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலையே சூப்பர் டேஸ்டியான மீன் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இதில் தயிர் தேங்காய் சட்னி இதில் இருக்குது. இதனுடைய வீடியோ பின்னாடி வரும். அடுத்து மீன் பிரியாணிக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். இந்த சட்னி நல்ல டேஸ்டியாக இருக்கும். மீடியம் சைஸ் தக்காளி 2, மீடியம் சைஸ் வெங்காயம் 2, ஒரு பச்சை மிளகாய், சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லிக்கீரை, புதினா கீரை 1/2 கப். இந்த மீன் பிரியாணிக்கு பாறை மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மீன் கிடைக்கும்போது பிரியாணி ரெடி பண்ணிட வேண்டியதான். 1 கிலோவிற்கும் குறைவான மீன். ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். மீனுக்கு டேஸ்டியான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அது என்னெல்லாங்கிறத பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், மீன் மசாலாவுக்கு தேவையான உப்பு. பிரியாணிக்கு மீன் ஃப்ரை பண்ண இவ்வளவு மசாலாவும் சேர்த்திங்கன்னா தான் பிரியாணி நல்ல டேஸ்டி ஆகிட்டும். மீனும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன். 1 டீஸ்பூன் தண்ணீர் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க, மசாலா நல்லா ரெட் கலரில் இருக்குது. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு. போதும். உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குது. க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீன் எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவில் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கனால மீனில் மசாலா உடனடியாக கோட் ஆயிரும். உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிக்கும். இது உடனேயே ஃப்ரை பண்ணலாம். அதிக நேரம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுக்குதேன். இந்த ரைஸை 3 முறை நல்லா க்ளீன் பண்ணி 10 நிமிடம் தண்ணீரில் ஊற வைக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பிரியாணிக்கு எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மீனை ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மசாலா ஆட் பண்ண மீனை எல்லாத்தையும் எடுத்து வைக்குதேன். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணினீங்கன்னா மீன் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவருமே அதிகமாக இருக்கும். மீன் பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு முறை பெரட்டி போட்டு மீண்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன். ஆயில் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி கசக்கி வைக்கலாம். இப்படி கசக்கி வைக்கும்போது உதிரி உதிரியாக வரும் வெங்காயம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயில் கிளாஸி ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய், தக்காளியையும் வைக்கிதேன். மீண்டும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வெங்காயமும் தக்காளியும் தொக்கு பதத்துக்கு வரணும். 3 நிமிடம் லிட் போட்டு மூடி வச்சு வேக வைக்கிதேன். நல்ல தொக்கு பதத்துக்கு வந்துட்டுருக்கு. ஆயில் எல்லாம் மேலே வந்துட்டுது. இந்த டைமில் 2 டீஸ்பூன் தண்ணீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுதேன். ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வைக்கிதேன். மீண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா ஐட்டம்ஸ் வைக்கணும். அது என்னெல்லாங்கிறத பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் மிளகாய் பவுடர், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டோம். ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை, புதினா கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணினது, அதையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே 1/4 கப் தண்ணீர் ஊற்றுதேன். தொக்கு பதத்துக்கு வரணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி மீண்டும் ஒரு முறை கொதிக்கட்டும். மசாலாவுக்கு தேவையான உப்பு வைக்கிதேன்.
மீன் வச்சுருக்கே தகுந்தாற் போல் கிரேவி ரெடி ஆகணும். அதனால் 1/4 கப் தண்ணீர் ஊற்றியிருக்கேன். இது வீட்டில் ரெடி பண்ணினா நல்லா திக்கான தயிர். இதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் வைக்கிறேன். அதிகமாக வச்சிங்கன்னா புளிப்பு சுவை வந்துடும். போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணின மீன் பீஸில் எல்லாத்தையும் வைக்கிறேன். மீனை வச்சதும் அதிகமாக கிளறக்கூடாது. 1 கைப்பிடி அளவு மல்லிக்கீரை புதினா கீரை வச்சுருந்தேன். அதையும் இதுக்கு மேலேயே வைக்கிறேன். லீட் போட்டு மூடி வச்சு 1 முறை கொதி வரட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பிரியாணிக்கு அரிசி வேக வைக்கணும். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 1.5 லிட்டர் தண்ணீர் ஊற்றுதேன். தண்ணீருக்கு தேவையான உப்பு வைக்கிறேன். தண்ணீரில் உப்பு நல்லா தூக்கலாக இருக்கணும், குறைவாக இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வைக்கிறேன். கூடவே 1 இன்ச்சு பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்டார் அனைஸ் வச்சுருக்கேன். இது பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவரை தரும். நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணீர் 1 முறை கொதிக்கணும். லீட் போட்டு மூடி வச்சு கொதி வரட்டும். அடுத்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். பிரியாணிக்கு தண்ணீர் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் வைக்கிறேன். அரிசியை விடவும் டபுள் மடங்கு தண்ணீர் இருக்கணும். அப்போ தான் உதிரியான ரைஸ் நமக்கு கிடைக்கும். குறைவான தண்ணீர் வச்சிங்கன்னா குலைந்து போவதுக்கு சான்ஸ் இருக்குது. அரிசியை வச்சதும் அடி வரைக்கும் கலந்து விட்டுக்கணும். இல்லைன்னா ஒரு அரிசி வெந்தும் ஒரு அரிசி வேகாமலும் இருக்க சான்ஸ் இருக்குது. லிட் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். ரைஸ் 3/4 வெந்ததும் இந்த மாதிரி வடிகட்டிட வேண்டியதான். என்னுடைய ரைஸ் வெந்துட்டுது. போதும். உடனடியாக தண்ணீரையும் ரைஸையும் பிரித்து எடுத்துட்டேன். உதிரியான ரைஸ் நமக்கு கிடச்சிருக்கு. மீன் பிரியாணிக்கு ரைஸ் முழுமையாக வெந்திருக்கணும். ரைஸ் ஒன்றுக்கொன்று உடையாமலும் இருக்கணும். பாருங்க, இந்த டைப்பில் ரைஸ் இருந்தால் மீன் பிரியாணி நல்ல டேஸ்டாட்டு இருக்கும். ரைஸ் அரிசி பதத்துலேயும் இருக்கக்கூடாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃப்ரை பண்ணின மீன் எல்லாத்தையும் 1 முறை கொதித்ததும் எடுத்துட்டேன். இப்படி மீன் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சாதான் மீன் உடையாமல் நமக்கு கிடைக்கும். பாருங்க, கிரேவி மட்டும் தனியாக இருக்குது. இந்த கிரேவியில் வடிகட்டின ரைஸ் எல்லாத்தையும் இதில் வைக்கிறேன். மீன் பீஸையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த மெத்தடில் மீன் பிரியாணி ரெடி பண்ணினீங்கன்னா மீன் உடையாமல் இருக்கும். ரைஸை 2 அடுக்காக அடுக்குதேன். இடையிலையும் மீன் பீஸை வச்சு அதுக்கு மேலேயும் 1 அடுக்கு ரைஸை வச்சிடலாம். கொஞ்சமாக மீன் ஃப்ரை பண்ணினா ஆயிலையும் ஊற்றுதேன். மேல் பாகத்துலையும் மீதமாக இருக்கக்கூடிய மீன் எல்லாம் வைக்கிறேன். எல்லா ரைஸையும் வச்சாச்சு. மீதமாக இருக்கக்கூடிய மல்லிக்கீரை புதினா கீரை 1 கைப்பிடி அளவு சுற்றி வைக்கிறேன். மேல் பாகத்துலையும் மீன் ஃப்ரை பண்ண ஆயில் ஊற்றுதேன். பிரியாணின்னு வரும்போது நெய் ஊற்றுவோம். இந்த மீன் பிரியாணிக்கு நெய் ஊற்றுனா ஃப்ளேவர் வேறு விதமாயிரும். அதனால் மீன் ஃப்ரை பண்ண ஆயிலே ஊற்றுதேன். பிரியாணியில் எல்லாம் அடுக்கி வச்சிட்டோம். லிட் போட்டு மூடி வைக்கிறேன். இந்த மெத்தடில் வைக்கணும். ஒரு சில்வர் லிட் வச்சு ரைஸ் வடிகட்டினா தண்ணீர் நல்லா சூடாக இருக்குது. இதை அந்த சில்வர் லிட்டுக்கு மேலே வைக்கிறேன். கேஸும் ஆன் பண்ணியிருக்கேன். ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும். 10 நிமிடம் தம்மில் இப்படி இருக்கட்டும். அடுத்து மீன் பிரியாணிக்கு சைடிஷ் ரெடி பண்ண போகிறோம். 1 முடி தேங்காய் எடுத்திருக்கேன். காரத்திற்கு 1 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 5-6 சாம்பார் உள்ளி உரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மீன் பிரியாணிக்கு தேங்காய் ரைத்தா ரெடி பண்ணினீங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த ரைத்தா தேவைக்கு உப்பு வைக்கிறேன். மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். நல்ல டேஸ்டியான தேங்காய் ரைத்தா இது. நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா இதே அடிக்கடி செய்வீங்க. அரைச்சிட்டேன். இந்த மெத்தடில் அரைச்சி எடுத்தால் போதும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு அதிக காரமும் இருக்கக்கூடாது. அரைத்த தேங்காய் விழுது எல்லாத்தையும் ஒரு பவுலில் வச்சுட்டேன். வீட்டில் ரெடி பண்ணின நல்ல திக்கான தயிர். இந்த தயிரை நமக்கு புளிப்புக்கு தேவையான தயிர் இதில் வைக்கிறேன். நல்லா திக்காக இருக்குது தயிர். இந்த தேங்காய் ரைத்தா அதிக லூஸும் இருக்கக்கூடாது. சின்னதாக கட் பண்ணின 5-6 பீஸ் தக்காளியும் வைக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர், தேங்காய் விழுது, தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுதேன். பார்க்கவே இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல.
நல்ல டேஸ்டியான புளிப்பு சுவையும் உப்பு சுவையும் தேங்காயினுடைய சுவையும் தரக்கூடிய ரைத்தா ரெடி பண்ணுதோம். நல்லா மிக்ஸ் பண்ணினதும் பார்க்கறதுக்கு மைனஸ் மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சமாக உப்பு தேவைப்படுது. அதனால் கொஞ்சமாக உப்பு வச்சு மீண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுதேன். இதுக்கு லைட்டாக தாளித்து ஊற்றணும். தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 வத்தல் மிளகாய், 5-6 கறி லீஃப் போதும். ஃப்ளேவர்ஃபுல்லான தாளிப்பு ரெடி ஆயிட்டு. இப்படி தாளிப்பை இதுக்கு மேலே வச்சா போதும். நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ரைத்தா ஹீட் ஆகக்கூடாது. சூப்பர் டேஸ்டியான ரைத்தா ரெடி ஆகிட்டு. அடுத்து மீன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நல்லா சூப்பராக அதிக ஃப்ளேவராக இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க, மீன் பிரியாணி உதிரி உதிரியாக தான் வந்திருக்கு. இந்த மாதிரி மீன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலையே உதிரி உதிரியான மீன் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரை பண்ணின மீனுமே உடையாமல் இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு தெரியும். அதிகமாக கலந்து விட்டிங்கன்னா உடையதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டால் போதும். வெந்து சட்னியின் வீடியோ பின்னாடி அப்லோட் பண்ணுதேன். சூப்பர் டேஸ்டியான சைடிஷ் அண்ட் மீன் பிரியாணி நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.